சேர்தந்த வெள்ளிட சுங்கமலாசன தேவி செஞ்சோல் தாத்தந்த மன தாமரையாட்டி சதோருக்கு மேல் பார்த்தந்த நாதன் இசை தந்த அரங்க பங்கையத்தால் வார்த்தந்த சோதியம் போர்கத்தாலே வணங்குதுமே பெண் தாமரைக்கு நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தந்தாமரைக்கு தகாதுகளோ சகம் ஏழு மலித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டா கோணம் கண்டான் சுவைகள் கரும்பி சகல கலாவல்லியே. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் முருகப்பெருமானின் சிறப்பை சொல்லுகின்ற திரிசக்தி அர்ச்சனை திரிசக்தி ஹோமம் என்று சொல்லப்படுகின்ற விசேஷமான அந்த ஹோமத்தை பற்றிய அந்த ஹோமத்தின் சிறப்பை பற்றி நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம். முருகப்பெருமான் ஞானமே உருவான ஒரு தெய்வம். ஞானஸ்கந்தன் என்று முருகப்பெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த ஞானமே உருவாகி நம்மையெல்லாம் காப்பதற்காக, நம்மையெல்லாம் வாழ்விலே கைதூக்கி விடுவதற்காக அவதரித்த ஒரு பரம்பொருள் முருகப்பெருமான்.